ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதையே ஒரு பாயிண்ட்டை நான் ப்ளக் பாயிண்டில் கொடுத்துட்டேன். இன்னொரு பாயிண்டில் டச் பண்ணி பார்க்கும்போது என்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபீல் பண்ணுறேன் இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அங்கேருந்து அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கூடவே எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? போன கிளாஸில் பார்த்துருப்போம், கன்வென்ஷனல் கரண்ட்டு எலக்ட்ரானிக் கரண்ட்டுன்னு பார்த்துருப்போம். இப்போ ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல்னால் எலக்ட்ரிக் கரண்ட்டு, லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல்னால் எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டு. அப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகிடும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்த உடனே எல்லாமே ட்ரிஃப்ட் ஆகிடும். ட்ரிஃப்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வெலாசிட்டி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு மேபி அதிகமாக இருக்கலாம். அந்த கான்செப்ட் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீனிங் புரியுது இல்லையா? இப்போது நான் என்ன இமேஜின் பண்ணி போகிறேன், இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானோட தெர்மல் வெலாசிட்டி, அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் இது